புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில எது நடக்காமல் இருக்கிறதோ அதை உங்களுக்கு ஆண்டவர் நடக்கும்படி கிருபை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இதுவரை உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட அந்த கிடைக்காத நடக்காத காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் கவலையோடு கூட பாரத்தோடு கூட அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, எந்த காரியத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல நீங்க கவலைப்பட்டு பாரத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துல நீங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். என் வாழ்க்கையில இது கிடைக்கணும் நான் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்கல. ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குது? எவ்வளவோ நான் ஆசைப்பட்டேன், எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், இது கிடைப்பதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், ஆனா இது கிடைக்காததுனால வருத்தப்பட்டு நிற்கிறேன், சஞ்சலத்தோடு கூட நிற்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நீங்க நினைத்தது, நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நடத்தி வைக்க போகிறார். ஒரு வேலை கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வழக்கிலே எனக்கு ஒரு நீதி கிடைக்கும், எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும், எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், எனக்கு வரவேண்டிய பணங்கள் என் கையிலே வந்து சேரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியை அடையும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆண்டவர் நிச்சயமாய் எதிர்பார்த்ததை உங்க வாழ்க்கையில நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரியங்களை எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் நடக்கும்படி கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்து அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போத நல்ல தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.